பொத்துட்டு வருது. இது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குனா? நான் பாருங்கம்மா, இதுதான் 2500. பாத்தீங்களா? 2000க்குள்ள தான எடுக்கணும்னு சொன்னீங்க. உங்க பேச்சு கேட்காம 500 ரூபாய் கூட எடுத்துக்கா. இது அழகா இருக்குவே. டிசைன்லாம் சூப்பரா இருக்கு மக்கா. போட்டா நல்லா இருக்கும் பாத்துக்க. பாரு, 2500 ரூபானால அழகு போல எடுத்துருக்கு பிள்ளை. நீ 2000 ரூபாய்க்கு எடுத்து துணி மாதிரியே எடுத்துக்கா. ஏக்க அதுவும் நல்லா தாங்க இருந்துச்சு. இல்லம்மா, இவள சொல்லிட்டு இருக்காளா, அதுக்கு சொன்னேன். ஏமா நீங்க யாசிரி இந்தாம 2000 ரூபாய் எடுத்து 2500 எனக்கு கொஞ்சம் அழகா எடுத்துப்பேன். ஏதோ 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு எடுக்க மாதிரி பேசிட்டு இருக்காள்வ. 2000 ரூபாய்க்கு துணி எடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. சரி, நீங்க இப்படி என்ன நினைக்கலமே? அவளுக்கு இந்த உடனே அப்படியே பிளேட்ட மாத்தி படுத்திய. 2500 அழகா எடுத்துக்கலாம். நான் அப்ப கூட 500 ரூபாய் போட்டு அழகா தானே எடுத்துப்பேன். நீ எடுத்துக்க வேண்டியதானே? உங்க அம்மா சொன்னதை எது கேட்டா? 2 சத்தம் போடுவாவ. அதுக்கு மேல என்ன சொல்லிட போறவ? எடுத்துக்கலாம்ல அவள மாதிரி. ஏத்தே, அவன் நல்ல பிள்ளை மாதிரி காஞ்சிக்கிட்டேன்னு இப்படி வந்தா. நான் இவ்வளவு நேரம் பயந்துட்டு இருந்தேன். இப்ப சந்தோஷம். ஆனாலும் நீ பண்ணது சரியில்லை மக்கா. நீ கூட 500 ரூபாய்க்கு எடுத்தனால அக்காக்கு நான் வேற ஏதாவது வாங்கி கொடுப்பேன். என்ன வாங்கி கொடுப்பிய? ஏடி, ரொம்ப அலறாத. அம்மிட்ட கொஞ்சம் பார்த்து நிதானமா பேச பழகு. ஏதோ எங்களுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த மாதிரி தான் வாய் பேசுவா. என்கிட்ட என்ன வாங்கி தரீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. அப்படியே பிளேட்ட மாத்தாதுங்க. பிரியாணி வாங்கி தரேன் மக்கா. அந்த பாய்கிட்ட பிரியாணி உனக்கு ஒரு கடையில நல்லா பிடிக்கும் பத்தியா? அங்க போய் வாங்கி தரேன்னு. அவளுக்கு மட்டும் அப்ப என்ன வாங்கி கொடுக்காம இருப்பிய? அவ வீட்டுல இருக்க சுவார தின்னுட்டு. உண்மைக்கா? ஆமாட்டி, பிரியாணி வாங்கி தரேன். மெண்டல் ஒரு பிரியாணின்னு எப்படி வாய விளந்துக்கிட்டு போவு? பிரியாணினால 250 ரூபாய்க்கு வாங்கிடலாம். மீதி 250 ரூபா. இந்த பிள்ளைய பேரு ஒண்ணும் கணக்கே தெரிய மாட்டேக்கு. நான் வாங்கி தரேன்னு மூஞ்சப்படி வைக்காத கோவமா. சரி, வாங்கி தரணும்னு ஆட்டு ஆட்டு. அடுத்து உங்க தங்கச்சிக்கு எடுத்த துணியை காட்டு மக்கா. சரி, காட்டேன். அவளுக்கு எவ்வளவுக்கு எடுத்திய? அவளுக்கு 2000க்குள்ள தான் எடுத்தோம். எமனே இது சுவாபிக்கு. இதுவும் நல்லா இருக்கு மக்கா. ஆமா, 2 மேட்சா இருக்கும்லக்கா. ஏடி, 2 பேரும் நீங்க அழகா மேட்சா போட்டுக்கலாம்லடி. ஒரு சைஸ்க்கு எடுத்துக்க கூடாதா இது மாதிரி? ஏன் சைஸ் இதுல இல்லமா? இல்லாம எனக்கு இந்த கலர் பிடிக்கல, green. அதனால தான் நான் வேற எடுத்தேன். அப்ப இந்த தடவை சர்மியும் சுவாபியும் சேமா போட போறீங்க. ஆமாமா. இவ எனக்கு அக்காவா கிடைச்சதுக்கு அவளாவது எனக்கு தங்கச்சியே கிடைச்சிருக்கலாம். அந்த பிள்ளை பாவம் வாண்ட மாட்டிட்டு சாவதுக்கா. அவங்க சந்தோஷமா இருக்கட்டு. ஏம்மா, என்ன சண்டை போடியல்வ? இனி வாம்பளையில் வளரட்டு. இப்படிதான் சண்டை போடுவாவ. 2 பொட்ட பிள்ளைகள் இருந்தாலும் இதே பிரச்சனை தான். 2 பயக்க இருந்தாலும் இந்த பிரச்சனை தான். சர்மி, சந்தியா, என்னதே? 2 பேரும் போட்டு பாருங்க மக்கா. துணி எதுவும் டக்கு பிடிக்கணும் என்ன கொண்டாங்கன்னு நான் உடனே பிடிச்சு தந்துருவேன். பாத்தியல ராணியக்கு 4 முடி கரெக்டா இருக்காவ அவிய தொழில்ல. ஆமா, இப்பவே பிடிச்சு கொடுத்தா ஒரு வேலை முடியும். இல்லன்னா நாளைக்கு காலையில கொண்டு வந்து நிப்பால்வ வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அத்தை இத மட்டும் கொஞ்சம் பிடிச்சு தந்துருங்க அத்தை அப்படின்ட்டு. ஓ, அதுக்காட்டி பாத்தியல நானும் உங்க பிசினஸ் இங்கே வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு யோசிச்சேன். அவ சும்மா எல்லாம் பிடிச்சு தர மாட்டா. பிடிச்சு தரதுக்கு 50 ரூபாய் கேக்கா. ஏக்க விலைவாசி எல்லாம் கூடி போயிட்டலாக்க. 50 ரூபாய்ங்கிறதெல்லாம் குறவுதான். 50 ரூபாயா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டெய்லருக்கா 20 ரூபா தான் கேட்காவ. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சுடிதார் லூசா இருக்கும்ட்டு அங்க போய் டக்கு பிடிக்க போனேன். இங்க வர வரணுமேன்ட்டு சரி உடனே போட வேண்டியதா இருந்துச்சு. அதுக்காண்டி எங்க போனேன். 20 ரூபா தான் கேட்டவ. ஏடி, கொஞ்சம் எடுத்து பிடிக்கணும் 20 ரூபாய் தான். முழு உடம்பையும் பிடிக்கணும் 50 ரூபாய். ஏடி, நாங்க கடையில வச்சு போட்டு பார்த்தோம். எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. எதுவுமே பிடிக்க வேண்டியது இல்ல. அப்படியா? இப்ப அப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டீல? ஐயே போச்சா 4 முடி பிசினஸ். பாட்டி தூர இது இல்லன்னா இன்னொன்னு எனக்கா இல்ல. எவ்வளவு துணி வந்து கிடக்கு தெரியுமா? போய் தைக்க வேண்டியதுன்னு எங்க இருந்து பாடு பேசிட்டு நடக்கிறிய? வரி எல்லாரும் நாளைக்கு காலையில சண்டைக்கு வந்துருவாவ. குடுத்துருவேன். வசந்தி யாரு நினைச்சா பட்ட பட்டன் தச்சிரும்ல. 1 மணி நேரத்துல 2 மூணை முடிச்சிருவேன். பாப்போம், நாளைக்கு காலையில எல்லாரும் வந்து நிப்பாள்வ. அப்போ வாயை இழுத்துக்கிட்டு நிக்க வேண்டியதாங்க. ஏக்க என் பிளவுஸ் எப்ப கிடைக்கும்? தாரம்மா, நாளைக்கு காலையில உனக்கு சுட சுட தச்சு தரேன். வசந்தி, சுட சுட தச்சு தரதெல்லாம் சரிதான். எங்க அம்மைகளுக்கு இப்ப எனக்கு 2 மணி நேரத்துல வியாழ நாங்க அங்க கிளம்பி போறோம். ஐயோ, இப்பவே புரியல. ஆமா, அத சாயங்காலம் ஆக போலாமா? அங்க போணும் பத்துக்க. ஏக்கப்ப நாளைக்கு இங்க இருக்க மாட்டீல? இல்ல சின்ன பண்ணி, இவ்வளவு ஆசைப்படி அளவுக்கு லேசா போய் அங்க பாத்துட்டு வந்துறேன். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல வந்துருவோம். அப்படியா? சரி, போயிட்டு வாங்க. எனக்கு தான் போர் அடிக்கு வைக்க. எங்க போறதுனே தெரியல. எங்க வீட்டுக்கு வரியா? உங்க வீட்டுக்கா? ஆமா, எல்லாரும் அங்க வச்சு தீபாவளி கொண்டாடிடுவோம். வரீங்களா? ஏக்க யாரெல்லாம் கூப்பிடுதீங்க? எல்லாரையும் தான் கூப்பிடுங்க. ஏக்க அவிய வீட்ல வச்சு தீபாவளி கொண்டாடண்டாமாக்க. இப்படியே அங்கங்க நனைஞ்சிட்டு இருப்பாவ. நீங்க மத்தியானத்துக்கு மேல போறதா சொன்னா கூட நான் வருவேன். சரி, அப்ப இன்னொரு நாள் பாப்போம். அங்க ஊருக்கு திருவிழா வரும்ல, கோயில் திருவிழா. அந்த நேரம் போகணும் இல்லன்னு சேர்ந்து. சரிக்கா, நான் கண்டிப்பா வருவேன். எல்லாரும் போவோம். இந்த பிள்ளைகளுக்கு லீவ் இருக்கும்ல. ஆமா ஆமா, ஜாலியா இருக்கும் முத்தியலா. ஆமா பத்துக்க. எடிலுல இதெல்லாம் தூக்கி உள்ள மடிச்சு வச்சுட்டு உங்க துணியில எல்லாம் கம்பு பையில எடுத்து வைங்க. பாட்டி வீட்டுக்கு இப்ப 2 மணி நேரத்துல போகணும். சரிம்மா, நான் போறேனா. துணியை கொண்டாங்க. எடில மடிச்சு வை. ஆட்டுடி. எம்மா போய் பரப்பியோ. ஆட்டு மக்கா போங்க. சர்மி, அப்பா ஏதாவது துணி எடுத்தாவல மக்களே? ஆமாமா, இந்த ராமராஜ்ல போய் எடுத்தாவோ வேட்டி சட்டை. அப்படியே எடுத்தாவல, பரவாயில்ல. ஆமா, தாத்தா
நிதினுக்கு நித்யாக்கெல்லாம் எடுக்கலையே. சரி இனி கிடந்து எடுத்துட்டு நடக்க முடியாதுல, அவனுக்கு கையில ரூபா கொடுத்துருங்க எடுத்துக்கிடுவான். ஆமா ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிடலாம். போமக்கா சீக்கிரம் போய் பரப்பு போ. சரிம்மா. சரி ஏக்கா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் வீட்ல அடக்க வேலையெல்லாம் செய்யணும் போயிட்டாரே. சரி உமா ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூக்கா. ஏக்க நானும் பரப்பியே. லட்சுமிக்கு ஓடியங்க. யாமா இப்படி பறக்கா? எங்க மாமியார் இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்குங்க. சும்மையே கிடந்த ஆடம் மாதிரி இந்த நேரம் சொல்லவே வேணும். அப்படியே அந்த உள்ள பக்கெட் இருக்குல எடுத்துட்டு வரேன் போ. போய் ஸ்கூட்டி ஆன் பண்ணு. சரிக்கா. ஏக்கா அடுக்கலையில இருக்க பக்கெட் எடுத்துட்டு வீட்டுக்கு பரப்பிட்டு போறேன்னுக்க. பார்த்து நல்லபடியா போயிட்டு வாங்க. நாளைக்கு சாயந்தரம் பாப்போம். சரிம்மா. வசந்தி இருந்துகிட்டே இருக்காதம்மா, சீக்கிரம் தச்சு கொண்டா. சரிக்கு என்ன போறேன். எப்பா இருந்து முதுகலாம் வளைவுக. லேசா படுத்துட்டு தான் தைப்பேன். நீங்க கரெக்டா சொல்லுங்க எத்தனை மணிக்கு போவிய? 6 மணிக்கு இங்க இருந்து பஸ் பத்துக்க. 6 மணிக்கா? அப்ப நான் தந்துருவேன். 5:30க்கு தைக்க இருந்தாலும் 1/2 மணி நேரத்துல தச்சிருவோம்ல. வசந்தி எனக்கு உனக்கேன்னு தச்சிட்டு வச்சிருக்க கூடாது. கரெக்டா தை. இங்க தச்சிருவங்க. சரி போ. இந்த பலகாரத்துக்குள்ள ரூபாயில் விலை யாரையும் கேட்காம விட்டுட்டேனே. ஏக்கா இது என்னது? தலையில ஒண்ணு கையில 2. தலையில இருக்கிறது கீழே விழுந்துறாம முறுக்கு அவ்வளவு நொறுங்கி போயிடும். அதெல்லாம் போட மாட்டேங்க. புள்ளுக்கட்டெல்லாம் நல்ல தலையில வச்சுட்டு தலை ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆடாது கீழே எல்லாம் விழாது. அப்படியா? எப்படிதான் இப்படி கொண்டு போறியம்மா? அது இருக்கட்டே. ஏக்கா இது எவ்வளவு ரூபா ஆச்சு? நான் கேட்கணும்னு நினைச்சே மறந்துட்டேன். நான் இப்பதான் யோசிச்சுட்டு இருந்ததுக்கு இவள்கிட்ட ரூபாய் கேட்காம விட்டுட்டோமேனு. ஆளுக்கு 2500 வச்சு தாங்கம்மா. ஏக்கோ கரெக்டா தானே கணக்கு போட்டுருக்கீங்க. நீங்க கையில இருந்து எதுவும் நிறைய கொடுக்கல. ஒரு 500 முன்ன பின்ன வரும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிக்கா 2500 தானே. நான் பூமாரிட்ட கொடுத்து விடியேன்னு. அவளை ஏன் போட்டு மெனக்கிட்ட அழைக்கா? அவ வீட்டுல இருக்கட்டு. நான் நாளைக்கு வாங்கிடுறேன். நம்ம நாளைக்கு பாப்போம்ல. அப்படியே சொல்லுதியா? வேற தியாகம் இருக்கும்லாக்க? என்கிட்ட இருக்குமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிக்கா போயிட்டு வரேனே பாப்போம். சரிம்மா. எல்லாரும் போயிட்டாள்வ. எப்பா குறுக்கு என்ன வலி வலிக்கு. எம்மா இந்த கம்பு பையில எடுத்து வைக்கிட்டா? வை வை. எம்மா எத்தனை துணிமா எடுத்து வைக்கணும்? இன்னைக்கு ராத்திரி போடுறதுக்கு ஒண்ணு, மறுநாளை காலையில கொஞ்ச நேரம் போட்டுட்டு மாதிரி தீபாவளிக்கு போடுறதுக்கு ஒண்ணு. மொத்தம் 2 வேற துணியில் மேல மாதிரி தீபாவளி துணி எடுத்து வைங்க. மாதிரி டவலு சீப்பு சுவாப்பு எல்லாம் எடுத்து வச்சிரு. சரி சரி. இந்த வேற கமல் வளையல் வெள்ளம் வாங்கினீ இல்லாட்டி தீபாவளிக்கு போடணும்ட்டு அதையும் எடுத்து வச்சிருங்கன்னு ஒரு பாக்ஸ்ல. அவட்டையும் சொல்லிரு. சொல்லேம்மா. வேற தலையிலக்கு என்னென்ன வேணுமோ சீப்பு ஸ்லைடுன்னு எல்லாம் எடுத்து வச்சிரு. மாதிரி அங்க போய் கிடந்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்க கூடாது. என்னென்ன கிளிப் வேணுமோ எல்லாம் எடுத்துருங்க. எடுக்கும் எடுக்கும். ரணிகா எங்க பரப்பிட்டீங்களா? வா வசந்தி, ஆயுசு 100 உனக்கு. ஏங்க அப்படி சொல்லுதிய? இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்ததுக்கு. என்ன நீ துணி கொண்டு வருவாளா மாட்டாளான்னு யோசிச்சுட்டு இருந்தீல? ஆமா வசந்தி. சரி வந்துருவாளான்னு யாராயிட்டேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் தான் கொண்டு வந்துருவாங்க. நான் சொல்லிட்டு தானே போனேன். தச்சிட்டியா? ஆமா எப்படி இருக்கு? சிம்பிளா தானே தச்சு கேட்டிய? வேற டிசைன்லாம் ஒண்ணும் வைக்கல. சரிம்மா. உள்ள லைனிங்லாம் போட்டுருக்கல்ல? போட்டுருக்கீங்க, வாங்கி பாருங்க. நல்லா இருக்குமா. இது எவ்வளவு சொன்ன? 250 சொன்னேன். ஆட்டாட்டு எல்லாம் போயிட்டு வந்த பிறகு கணக்கு முடிப்போன்னு. சரிக்கா. இந்த பலகாரத்துக்குலாம் எவ்வளவுக்கு? நான் கேட்காம போயிட்டேன். ஆளுக்கு 2500மா. சரி சரி. அப்ப இந்த பிளவுஸுக்குள்ள அதுல கழிச்சிட்டு மீதி தரேனக்கா. சரி வசந்தி. மாறி இந்த வட்டி ரூபா கொண்டு வந்து விட்டுடுங்க. நாங்கக்கா 2 மாசமா தரல. ஆமா இந்த மாசம் உள்ளது இப்பதான் வந்திருக்கா அப்படிதானே? அப்ப இது செப்டம்பருக்கு அக்டோபருக்குள்ளதுமா? ஆமா ஆமா. இப்ப நாங்க கொஞ்சம் துணியெல்லாம் நிறைய வருது. எல்லாத்தையும் தச்சு தச்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தவையும் தர சேர்த்து வச்சுட்டு இப்ப உங்ககிட்ட கொண்டு வரேன். சரி வசந்தி பரவாயில்ல. நானா போன மாசத்துக்குள்ளதே எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வந்துக்க. நீ தரலனாலும் நான் அங்க கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம அப்படி செய்யக்கூடாதுல. அதையும் என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் தந்தாவ. நான் என் கையில இருந்து போட மாதிரி நம்மகிட்ட இல்ல. நீ கரெக்டா வாங்கி வந்துருன்னு சொன்னாவ. அதை காப்பாத்தன்மே நான் கையில இருந்து போட்டு எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியே ரொம்ப நஞ்சிக்க. நான் அப்படி ஏமாத்தலாம் மாட்டேங்க, தந்துருவேன். சரிம்மா கொண்டா. என்னங்க 8000 இருக்கு உனக்கு? சரி சரி. இன்னும் ஒரு 5 மாசம் கொடுக்க வேண்டியது இருக்கும் வசந்தி. ஆமாக்கா கொடுத்து முடிச்சிருவோம். நீ எப்ப உங்க கடை தொடங்க போற? ஒண்ணுமே அதை பத்தி பேச்சே இல்ல. அடுத்த மாசம் அது தொடங்க பாக்கணுங்க. கடையை வாங்கியாச்சு, உள்ள எல்லாம் வேலை செய்யணும்ல. எல்லாம் டிசைன்லாம் பண்ணணும். மேக்கப் போட இடம்னா கொஞ்சம் டிசைனா வைக்கணும்ல. அதுக்கு தேவையான மேசை அது இதுன்னு வாங்கணும் கொஞ்சம். அதனாலதான் கொஞ்சம் நேரம் ஆகுது. இன்னும் பணம் தட்டுப்பாடாதான் இருக்குமா? ஆமாக்கா. இன்னும் ஒரு 2 லட்சம் இருந்தாதான் ஃபுல்லா எல்லாம் முடிக்க முடியுமா? அப்படியே அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வை. குழுவுல நம்ம லோன் எடுத்துக்கிடுவோம். இப்படி வட்டிக்கெல்லாம் வாங்காண்டாம். கெட்டி முடியாது. ஆமா அப்பதான் ஏதாவது செய்யணும் பத்துடுங்கக்கா. சரி சரி பாருங்க. நீங்க குளிச்சாச்சோ? ஆமா குளிச்சுட்டு தலையை காய போட்டுட்டு இருந்தேன். இந்த பிள்ளைகளும் பரப்பிட்டு பத்துக்க. இன்னொரு 10 நிமிஷத்துல போயிருவோம். அப்படியா? சரிக்கா போயிட்டாருன்னு. சரிம்மா. பரவாயில்ல அவளே கொண்டு தந்துட்டால. நான் இந்த மாச கடைசி ஆகுவே எங்க போயிட்டு என்ன சொல்லலாம்னு இருந்தேன். எம்மா. போமா. யார் வந்தா?
சரி சரி, அப்ப இது சீக்கிரம் பேக்ல வைங்க, எல்லாம் வெளியே எடுத்து வைக்கீங்க. ஆட்டுமக்கா நான் இதை கொண்டு வச்சிருவுல. இதம்மா பாட்டிக்கு. ஆமாமக்கா, பாட்டி வீட்டுக்கு போனா மட்டும் ரெண்டு பேரும் மொத ஆளா பரப்பிடுறீங்க. வேற எங்க போனாலும் பிந்தி தான் பரப்புவாள்வ. எங்களுக்கு அங்க போக ரொம்ப பிடிக்கும், அதனால சீக்கிரம் கிளம்பியோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வராண்டாம். கதை கொள்ளாம எங்க அம்மா வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு பிடிக்காமையா இருக்கும். நான் அவ்வளவுதான் அந்த கொண்டையை போட்டுட்டு வந்துருவேன். வாங்கம்மா சீக்கிரம் பரப்பிடுங்க, மாதிரி பஸ் பேர போகுது. நான் வாரேன். சரி, போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? பேசாம பால் ஊத்துறதுக்கு நம்ம போயிருவோமா? எங்க அம்மிட்ட கேப்போம். எங்க இங்க கொஞ்சம் வாங்க. ஓ, என்ன லட்சுமி? ஏன் இன்னைக்கு 3 வாளியை ஊத்தி வச்சிருக்கீங்க? சரி, ஒரே வாளியில அவளத்தையும் ஊத்திட்டு கொண்டு போக கனமா இருக்கும்ல. பைக்ல வேணா வச்சு எடுத்துட்டு போனா. பைக்ல தான் கொண்டு போனோம். ஆனாலும் கொஞ்சம் வளர்த்தியா இருந்தா எனக்கு பைக் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாத்துக்க. சரி, அப்பம்னா 2 வாளி நீங்க கொண்டு போங்க. இந்த மேக்கால ஊத்தியது நான் ஊத்திறேன். எம்மா. ஓ எம்மா, எனக்கு போர் அடிக்கும்மா. இன்னைக்கு நான் பால் ஊத்த போட்டா நீ எப்படி மக்கா போயிடுவா? அப்பா நான் கூட பைக்ல வச்சு கொண்டு போயிருவாவே. எம்மா, தலையில தூக்கி வச்சு கொண்டு போறேம்மா. எடி எந்தெந்த வீட்டுல ஊத்தணும்னு உனக்கு தெரியுமா முத? நீங்க மேக்க ஊத்தணும்னு சொன்னீங்களா? அங்க உள்ள வீடு எனக்கு தெரியும். ஒரு 11 வீட்டுக்கு ஊத்தணும் அப்படிதானே? எங்க என்ன இவ இப்படி சொல்லியா? ஊத்தன்னா போட்டு சும்மா தானே இருக்கா, செய்யிட்டு வீட்டு வேலையை மேல செய்யணும்ல. மக்களே, உன்னைய பால் ஊத்துறதுக்கா மக்களே எப்படி படிக்க வைக்கி? ஏம்மா, நான் இப்ப படிக்காமல வேலைக்கு போறேன்னு சொன்னேன். எனக்கு இப்ப ஃப்ரீயா இருக்கு, அதனாலதான் இந்த புக் எடுத்து படி ஆண்டி. சும்மா படிச்சுக்கிட்டே இருக்க முடியுமாமா? கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு பார்த்தேன். எங்க அப்பா மேக்க விடுவோமா? மேக்க வீடு அதிகம், கிழக்க விடலாம். மக்களே, அந்த கீழே தெருல போய் ஊத்திட்டு வா. அங்க எத்தனை வீடுப்பா? அங்க 6 வீடு தாமா. லட்சுமி, யார் யார் வீடுன்னு கொஞ்சம் அவளுக்கு சொல்லி கொடுத்துரு. ஆட்டு. மக்களே, கீழ தெருல பவித்ரா அக்கா வீடு, சுந்தரி அக்கா வீடு, மகேஸ்வரி அவி வீடு, தாமரை அக்கா வீடு, கண்ணலட்சுமி, மாரி நந்தினி, இவ்வளவு வீட்டுக்கு ஒண்ணு. சரிம்மா. யாரெல்லாம் சொன்னேன் ஞாபகம் வாட்டி? சொல்லட்டும். பவித்ரா அவி வீடு, மாரி சுந்தரி அக்கா வீடு, மாரி மகேஸ்வரி வீடு, கண்ணலட்சுமி அவங்க வீடு, நந்தினி வீடு, தாமரை அக்கா வீடு. கரெக்ட் மக்கா. எல்லாரும் ஒரு லிட்டர் வாங்குவாவே, கொண்டு ஊத்திட்டு வந்துரு. கீழே சிந்தி விடாதடி, பார்த்து கவனமா இறக்கணும், கவனமா தலையில தூக்கி வைக்கணும். சரிம்மா வச்சிரேன். இப்ப அம்மா தூக்கி தலையில வச்சிட்டா? வச்சிடுங்கம்மா. இந்த வாளி மூடி எடுத்துட்டு வரேன். நானும் போய் இந்த மாட்டுகளுக்கு வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் பால் ஊத்த போறோம், எப்படி இருக்குமோ தெரியலையே. சரி, அப்படியே செய்வோம். பாவம் எங்க அம்மாவும். நந்த வாளி எடுத்துட்டு போன மக்களே. சரிம்மா. தலைக்கு ஏதாவது துணி வச்சுக்கிட்டியா? ஆடிர போவே. ஏன் நம்ம பிடிச்சிட்டே துணி வச்சாதான் எனக்கு வழக்கம். சரி அண்ணா, பார்த்து கவனமா ஓரமா போணும் மக்களே. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இப்ப மட்டும் தலையில தூக்கி வைங்க. ஆட்டுண்ணா. எடி பிடிச்சிக்கிட்டியா? பிடிச்சிட்டேன்னா விட்டுருங்க. மக்களே, பார்த்து போ, வெயிட்டா இருக்குமா? இல்லம்மா, வெயிட்டாலாம் இல்ல. 6 லிட்டர் தானே இருக்கு. ஆமா ஆமா. சரிம்மா. ஊருக்குள்ள ஒவ்வொருத்தியலும் ஒவ்வொன்னு சொல்லுவாள்வல, இவ தலையில வர வச்சு விட்டுருக்கோம். பிள்ளைய அனுப்பிட்டு தாய் வீட்டுல அடக்காம பால்வ. சரி, ஊர் சொல்லியதுக்கெல்லாம் நம்ம கேட்டுட்டு